ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறது என்ற செய்தி வீட்டுக்குள் பரவிய நாள் முதல் அந்த குடும்பத்தில் ஒரு தெரியாத பதட்டம் உருவானது. சேதுவுக்கு சம்மதம்னா நாங்க தடுக்க மாட்டோம் என்று ராஜாங்கமும் மோகனாவும் சொல்லிவிட்டு சென்ற பிறகு அந்த வார்த்தையை ஈஸ்வரி ஒரு வாய்ப்பாக பார்த்தாள். தமிழ் செல்வியை இந்த வீட்டிலிருந்து முழுமையாக தள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் அதிகரித்தது. உடனே அவள் ஐஸ்வர்யாவை தூண்ட ஆரம்பித்தாள். சேதுவின் மனசை ஜெயிச்சிட்டா, இந்த வீட்டே உன்னோடது என்று சொல்லி அவளை இன்னும் நெருக்கமாக சேதுவிடம் அனுப்பினாள். ஐஸ்வர்யாவும் அதற்காகவே காத்திருந்தவள் போல சேதுவிடம் கண்ணீர் வடித்து பேச ஆரம்பித்தாள். உங்க கஷ்டம் பார்க்க முடியல மாமா என்ற அவளுடைய வார்த்தைகள் சேதுவின் மனதில் குழப்பத்தை உருவாக்கின. இதற்கிடையில் ஈஸ்வரி இன்னொரு நாடகத்தையும் தயாராக வைத்திருந்தாள். கோவிலில் ஐஸ்வர்யா குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்த வீடியோவை சேதுவிடம் காட்டி, இந்த அளவுக்கு உன்னை நினைக்கிற பொண்ணு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க என்று அவன் மனசை மாற்ற முயன்றாள். சேது வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் போராடிக் கொண்டே இருந்தான். தமிழ் மீது கோபம் இருந்தாலும் அவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தையை நினைத்தால் அவனால முழுமையாக விலக முடியவில்லை. அந்த நேரத்தில்தான் மலர் நேராக வந்து, கோபத்தில் எடுத்த முடிவு வாழ்க்கையே கெடுக்கும் என்று எச்சரித்தாள். ஆனால் ஈஸ்வரி அதை கேட்கவே இல்லை. தமிழ் செய்ததை மறந்துடணுமா என்று சண்டையை பெரிதாக்கினாள். கடைசியில் சேது கோபத்தில் ஒரு முடிவை எடுத்தான். தமிழோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு என்று சொல்லி ஐஸ்வர்யாவுடன் நிச்சயதார்த்தத்திற்கு சம்மதித்தான். அந்த செய்தி கேட்டதும் ஐஸ்வர்யா சந்தோஷத்தில் மிதந்தாள். வீட்டிலேயே கொண்டாட்டம் ஆரம்பமானது. ஆனால் சேதுவின் முகத்தில் மட்டும் முழு மகிழ்ச்சி இல்லை. அவன் மனசுக்குள் ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவனை தின்னிக்கொண்டே இருந்தது. இந்த விஷயம் தமிழுக்கும் தெரிய வந்தது. எல்லாரும் அவள் உடைந்து போவாள் என்று நினைத்தார்கள். ஆனால் தமிழ் அமைதியாக இருந்தாள். நாளைக்கு கோவிலுக்கு நானும் வருவேன், என் வாழ்க்கையை இப்படி முடிவு பண்ண யாருக்கும் உரிமை கிடையாது என்று அவள் உறுதியாக சொன்னாள். அடுத்த நாள் கோவிலில் நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடந்தது. ஐஸ்வர்யா ஏற்கனவே அந்த வீட்டின் மருமகள் போல நடந்து கொண்டாள். அந்த நேரத்தில் தமிழ் தன் பெற்றோருடன் கோவிலுக்கு வந்ததும் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சியடைந்தார்கள். தமிழ் நேராக சேதுவை பார்த்து, என் கழுத்துல நீ கட்டிய தாலி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் எப்படி என்று கேட்டாள். அந்த கேள்வி சேதுவின் மனசை குத்தியது. ஆனாலும் அவன் கோபத்தை விடாமல், முதல்ல எல்லாரிடமும் மன்னிப்பு கேள் என்று அவளை அவமானப்படுத்த முயன்றான். உடனே தமிழ் வெடித்து, நீ என் கால்ல விழுந்தாலும்